1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இதுவுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஒரு வகை தாங்க. பொதுவாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அதில் 2 டைரக்டர்ஸ் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர் ஹோல்டரே டைரக்டராகவும் இருந்துப்பாரு. ஒன்று ரொம்ப முக்கியமாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே அளவுக்கான ஸ்டேட்டஸ் இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடுக்குமே இருக்கும். ஏன்னா இதுவுமே உங்களுடைய பிஸ்னஸோடைய கவுண்டர் பார்ட் உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதன் மூலிமா நீங்கள் ஒரு பெரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த சொத்துக்கள் எதுக்குமே ஆபத்து வராது. எந்த லெவலில் நீங்கள் 1% கம்பெனியை கட்டாயம் பிரைவேட் லிமிட்டாக மாற்றணும் அப்படின்ற 1% கம்பெனியோடைய த்ரெஷோல்ட் லிமிட் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கர்சன்பாய் பட்டேல் இவரோட பேரை சொன்னா நம்மள பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுவே அவரோட ப்ராடக்டோட பேரை சொன்னா கட்டாயம் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாஷிங் பவுடர் நிர்மா. ஆரம்ப காலத்துல கர்சன்பாய் வீடு வீடா போய் இந்த சோப் பவுடர்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாரு. கடினமான உழைப்பால இன்னைக்கு வளர்ந்து இந்த கம்பெனியோடைய டர்ன் ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 11,000 கோடிங்க. வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நம்ம கர்சன்பாய் மாதிரியே நீங்களுமே உங்களோட கம்பெனியை நேற்று ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு வளரும் பொழுது அந்த கம்பெனி இனி வரைக்கும் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாவே இருந்துட்டு இருந்ததுன்னா அது பயன்படாது. அந்த டைம்ல நீங்க உங்களோட ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மை 1% கம்பெனியா மாத்திக்கலாம். இந்த 1% கம்பெனி பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோங்க. 1% கம்பெனினா என்ன, அதை எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த 1% கம்பெனி வச்சு நீங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டர்ன் ஓவர் பண்ண முடியும், எந்த லெவல்ல நீங்க 1% கம்பெனியை கட்டாயம் பிரைவேட் லிமிட்டா மாத்தணும் அப்படின்ற 1% கம்பெனியோடைய த்ரெஷோல்ட் லிமிட் பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, இது அத்தனையுமே பிடிஎஃப் டாக்குமெண்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஓபிசி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஓபிசி இதனுடைய விரிவாக்கம் 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இதுவுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஒரு வகை தாங்க. பொதுவாக ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா தன்னுடைய கம்பெனியை வச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு வளரும் பொழுது தன்னுடைய கம்பெனியை பிரைவேட் லிமிடெடா மாற்றுவாங்க. அப்படி மாற்றும் பொழுது அந்த கம்பெனியில 2 ஷேர் ஹோல்டர்ஸ் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்னா ஒருத்தர் தானே இருப்பாங்க. அப்போ 2 பேரா வரணும் அப்படின்னா கூட மனைவியோ இல்லை அம்மாவியோ அப்பாவியோ யாராவது ஒருத்தரை கோ ஷேர் ஹோல்டர் இல்லை கோ டைரக்டரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையை தவிர்க்கிறதுக்காக எதனால போய் ஒரு டம்மியா ஒரு கோ ஷேர் ஹோல்டர் பேருக்குன்னு சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையை தவிர்க்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2013 கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தின்படி 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு புது என்டிட்டி லான்ச் பண்றாங்க. இதன் மூலியமா அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் வந்து பிரைவேட் லிமிடெடா மாத்துறாங்க இல்லைங்களா, அந்த டைம்ல இவங்க 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலியமா அந்த ப்ரொப்ரைட்டரே இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட்லயும் ஷேர் ஹோல்டர் கம் டைரக்டரா இருக்க முடியும். ஸோ ஒரு தனிநபர் அவரே கம்பெனி உருவாக்கும் பொழுது அது 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடா சூஸ் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் ஒரு விஷயங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையுமே இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலயும் அவைலபிளா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க ஆன் த கோல ஸ்பாட்டிஃபை மூலியமா நம்ம கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிசினஸ் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோடைய சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணி உங்களோட பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. சரிங்க, திரும்பியும் கண்டென்ட் குள்ள வரலாம். இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட்னால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று ரொம்ப முக்கியமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே அளவுக்கான ஸ்டேட்டஸ் இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடுக்குமே இருக்கும். ஏன்னா இதுவுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு வகை தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் லயபிலிட்டி. லிமிடெட் லயபிலிட்டி அப்படின்றதாங்க இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த வகைகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா உங்க பிசினஸ்ல ஏதோ பெரிய லாஸ் ஆயிடுது, இல்லை நீங்க கமிட் பண்ண ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாததுனால உங்களுடைய பிசினஸோடைய கவுண்டர் பார்ட் உங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அதன் மூலியமா நீங்க ஒரு பெரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த சொத்துக்கள் எதுக்குமே ஆபத்து வராது. ஸோ இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதுல லிமிடெட் லயபிலிட்டி ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்றது ஒரே நபர். அதாவது பிரைவேட் லிமிடெட் அப்படின்னும் போது 2 நபர்கள் வேணும் இது ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட்ல ஒரு தனி நபரே ஈஸியா வந்து கம்பெனியை பதிவு பண்ணிக்க முடியும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் அப் இந்தியா. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்ட் அப் இந்தியான்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். இதன் மூலியமா உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்கு. நீங்க 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடா இருந்தால் தான் உங்களால ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே 1% கம்பெனியில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜஸ். அடுத்து இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடோடைய த்ரெஷோல்ட் லிமிட் என்னன்னு பார்த்துடலாங்க. த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்றது என்னன்னா ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்.
உங்களோட 1% கம்பெனி ஃபினான்ஷியலா ஒரு லெவலுக்கு வளரும்போது கட்டாயம் இந்த 1% கம்பெனி நீங்க பிரைவேட் லிமிட்டா மாற்ற வேண்டியிருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் டர்ன் ஓவர். 1% கம்பெனி மூலியமா உங்க கம்பெனியோடைய மொத்த டர்ன் ஓவர் அப்படின்றது 2 கோடி ரூபாய்க்கு தாண்டக்கூடாதுங்க. 3 ஃபினான்ஷியல் இயருக்கு கண்டினியூஸா 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் மூலியமா உங்களோட கம்பெனி 2 கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர், அதாவது ஆண்டினுடைய மொத்த வருவாய் 2 கோடி ரூபாய்க்கு மேல தாண்டுது, அதுவும் 3 ஃபினான்ஷியல் இயருக்கு இதே மாதிரி 2 கோடி ரூபாய்க்கு மேல தாண்டுது அப்படின்னா கட்டாயம் நீங்க உங்களோட 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட நார்மல் பிரைவேட் லிமிடெடா கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது எதனால் அப்படின்னா நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், இது இந்த வகையான நிறுவனம் ரொம்ப சின்ன லெவல்ல ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மா இருக்கீங்க, அடுத்த லெவல் வளரும் பொழுது 1% கம்பெனியா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது 2 கோடி ரூபாய்க்கு மேலேயும் தாண்டி அதுவும் 3 வருஷமா 2 கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த 1% கம்பெனி அப்படின்றத கம்பல்சரியா நார்மல் பிரைவேட் லிமிட்டா கன்வெர்ட் பண்ணணும். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது லிமிடேஷன் அப்படின்றது பெய்ட் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா உங்க கம்பெனியோடைய கேபிட்டல் என்ன அப்படின்றது தாங்க. ஸோ ஒரு 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 50,000 1 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இந்த கேபிட்டலை பீரியாடிக்கலா நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பெய்ட் அப் கேபிட்டலுடைய லிமிட் அப்படின்றது 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபா தாங்க. ஸோ உங்களுடைய பெய்ட் அப் கேபிட்டல் 50 லட்ச ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது உங்களுக்கு சூட் ஆகாது. அந்த டைம்ல திரும்பவும் நீங்க உங்களோட கம்பெனியை ஓபிசில இருந்து நார்மல் பிரைவேட் லிமிடெடுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து மூணாவது லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஓபிசி அப்படின்னும் போது இது 1% கம்பெனி, இதுல ஒரே ஷேர் ஹோல்டர் அவரே டைரக்டராகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்க அடிஷனல் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ஏதாவது உங்களோட கம்பெனிக்கு முதலீடு தேவைப்படுது, இதன் மூலியமா நீங்க புதுசா ஷேர் ஹோல்டர்ஸை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த 1% கம்பெனி வச்சுட்டு நீங்க ஷேர்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதுல ஒரே ஒரு மெம்பர், அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் இது ஓபிசி. அப்படி நீங்க அடிஷனலா இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரீங்க, அவருக்கும் ஷேர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய 1% கம்பெனியை நீங்க பிரைவேட் லிமிடெட், நார்மல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்க, இன்னைக்கு இந்த 1% கம்பெனி பத்தின அத்தனை தகவல்களையும் பார்த்தோம். அதாவது 1% கம்பெனினா என்ன, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதுவும் குறிப்பா இந்த 1% கம்பெனியோடைய த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்த்திருந்தோம். இதே மாதிரி உங்களுடைய கம்பெனியும் நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.